மதிக்கிட்ட அன்னைக்கு மலர் சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டில் நடக்கிறதையும் பெருசாக எடுத்துக்காத மதி. அத்தையும் மாமாவும் இப்படித்தான். நானும் வந்த புதுசில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சமைச்சதை கூட அவங்களுக்கு அதை பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போக போக எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன். நீ அப்படியெல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. நீயா இருக்கிறதா நல்லாவும் இருக்க. நீ இந்த சமையல் பட்டு பக்கம்லாம் வர வேணாம். நீ ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கல, நீ அந்த வேலையை பார்த்தா போதும் மதி. இதுக்கெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு மலர் எங்கள் தோளில் தட்டி கொடுக்காத குறையா மதிக்கு ஆறுதல் சொல்ல மதி இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் இந்த வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இவங்களை புரிஞ்சுக்கவே இத்தனை வருஷம் ஆகுமே அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்கள் மதிக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. மதிக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் எங்கள் நிலைமை இந்த வீட்டில் உனக்கு புரியுதில்ல, எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் எனக்காக நீ எதையாவது செய்கிறேன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் நீ திட்டு வாங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மலர்கிட்ட பேசுகிறதுக்காக பாக்யராஜ் வராங்க. பாக்யராஜ் மலர்கிட்ட, மலர் ஒரு முக்கியமான விஷயம் மலர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் கடன் வாங்கினேன்ல ஒரு ஆள், அவர் இப்போ ஊரில் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், உங்கள் வீட்டில் உனக்காக கொடுத்த நிலத்தை நம்ம அடமானம் வச்சுருக்கோம்ல, சுரேஷ் கல்யாணத்துக்காக தானே நம்ம அதை செஞ்சோம். இப்போ அவரை போய் பார்த்து பேசலான்னு தான் இருந்தேன். சீக்கிரமாக திருப்பிக்கிறேன், இப்போதைக்கு வட்டி மட்டும் கட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் அவர் ஆளையே காணோம். அக்கம் பக்கத்தில் விசாரித்தா அவர் இப்போதைக்கு ஊருக்கே வரமாட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே மலர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உண்மையிலேயே நீங்கள் கொடுத்த ஆள் சரியான ஆள் தானா? நல்லா விசாரித்து தான் நீங்கள் பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களா அப்படின்னு மலர் கேட்க, அதுக்கு பாக்யராஜும், எனக்கு நல்லா தெரியும், அவரை நான் பல தடவை பார்த்துருக்கேன், பல பேருக்கு அவர் பணமும் கொடுத்துருக்காரு, வட்டிக்கு பணம் வாங்குறவர் தான். ஆனால் அவர் நம்மளை ஏமாத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை மலர். ஆனாலும் மனசுக்கு ஏதோ கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி விடுங்கங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நம்ம நிலம் நமக்கு திரும்ப கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னாச்சு, என்ன நிலம், எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மதி கேட்க, ரெண்டு பேருமே மதியை டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அது அப்படின்னு தயங்கி நிற்க, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைனா வேணாம் அப்படின்னு மதி சொல்லும்போது, சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மதி, சுரேஷ் கல்யாணத்துக்கு நாங்கள் தான் பணத்தெல்லாம் பரட்டணும், பணம் எங்கேயுமே கிடைக்கல, அதான் எனக்காக எங்கள் வீட்டில் கொடுத்த நிலத்தை அடமானம் வச்சு தான் அதில் இந்த பணத்தை எடுத்தோம். இப்போது அவரை ஆளையே காணும்னு சொல்கிறாங்களா, அதான் கொஞ்சம் பயந்துட்டாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை மதி அப்படின்னு மதிக்கிட்ட மலர் சொல்லும்போது, என்னக்கா சொல்கிறீங்க, அவர் கல்யாணத்துக்கு நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு தயங்கி நிற்க, உடனே பாக்யராஜும், வீட்டில் அப்பாவுக்கு பென்ஷன் பணம்லாம் வந்துருச்சு, ஆனால் அந்த பணத்தை எடுக்கக்கூடாதுன்றதில் அவர் உறுதியாக இருக்கார். ஏன்னா ஸ்ருதிக்கு அடுத்து கல்யாண செலவு வரும், செலவை பார்த்துக்கணுன்றதுக்காக அந்த பணத்தை அப்படியே பேங்கில் போட்டு வச்சுருக்காரு. திடீர்னு இங்கே எங்களுக்கு பணம் கிடைக்காம போயிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சுமா அப்படின்னு சொல்ல, அதுக்காக இவங்களுக்காக இவங்க வீட்டில் கொடுத்த நிலத்தை நீங்கள் அடமானம் வச்சு அது செய்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, தப்பெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை பற்றி யோசிச்சிருக்க முடியாதுல்ல, அதனால தான் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாட்டையும் பண்ண வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்ல, ஏன் உங்கள் தம்பி தான் பெரிய இசை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பெருமை பேத்திப்பாரு, ஏன் அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்கும்போது அவர் கையில் காசு கிடைக்கலையான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் மதியம். அப்படிலாம் இல்லை, சுரேஷ் வேலைக்கு சேர்ந்தே கொஞ்சம் நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, இது கொஞ்ச நாளுக்குள்ளே இவ்வளோ ஆணவ திமிரலாமா அப்படின்னு மதி கேட்க, அதுக்கு மலரும், சச்சா சுரேஷ் நல்ல பையன்தான், அவன் மாமா கூட சேர்ந்து தான் இப்படி கெட்டு போயிட்டுருக்கான், நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்க மாட்டானே அப்படின்னு மலர் சொல்ல, மதியம் அமைதியாக நிற்கிறாங்க. சரி யார் என்னன்னு சொல்லுங்கள், நான் உங்களுடைய அந்த நிலத்தை திருப்பி தரேன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் எங்கள் கல்யாணத்துக்காக தானே நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மதி சொல்லும்போது, சச்சா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுவும் சுரேஷே இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான், சுரேஷ் பண்ணி கொடுத்துருவான், இதுக்காகலாம் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா, உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மலருக்கிட்ட மதியம் சொல்லிட்டு போக, மலரும் இங்கே பாக்யராஜும் ஒரு வித குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் தான் இங்கே தங்கராஜுடைய அந்த விருந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக இங்கே மதியம் சுரேஷுமே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் இங்கே மதியம் ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுத்தணும், தன்னை போயான்னு ஒரு வார்த்தை சொன்னால அந்த வார்த்தைக்காவது அவளை இந்த வீட்டில் எச்சில் பாத்திரமாவது கழுவ விட்டால் தான் நான் சந்தோஷப்படுவேன்னு அந்த தங்கராஜ் நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு இடையில் ரேவதி கிச்சன் வேலை
வேலைகள் எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சிடுறாங்க. வெளியே வந்த ரேவதி கிட்ட இங்கே தங்கராஜும் அதான் சுரேஷும் மதியம் சாப்பிட்டாங்கல்லங்க, நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ வேணாம், நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டான்னு சொல்லி கேட்கேன். அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே தங்கராஜும் இந்த வீட்டை பெருக்கிறது துடைக்கிறது அப்புறம் ஏதாவது ஒரு வேலையை அவளுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு காஃபியை வேணும்னே கீழே கொட்டிடுறாங்க. ஐயோ இருங்கங்க நானே துடைக்கிறேன் ரேவதி சொல்ல. ரேவதி மேலே மாடியில் ஒரு முக்கியமான ஃபைல் வச்சுருந்தேன், அவர் அந்த ஃபைலை தேடி ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவர்கிட்ட அந்த ஃபைலை கொடுக்கணும், நீ போய் அதை எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அவர் வேற வரதா சொல்கிறீங்க, இந்த இடத்துல காஃபி வேறு கொட்டி கிடக்கு, நானே துடைக்கிறேங்கன்னு சொல்லும்போது அட என்ன ரேவதி இந்த வீட்டில் நீயே தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கணுமா என்ன, இந்த புதுசாக வந்த மதி இந்த வேலையை செய்யக்கூடாதா என்ன, நம்ம வீடு நம்ம உரிமை, அந்த வேலையெல்லாம் எழுத்து போட்டு செய்யணும் என்ன சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பார்த்துட்டே இருக்கவ போய் எடுத்துகிட்டு வந்து தொடடி அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க அவங்க அம்மா சொல்லும்போது உடனே எங்கள் மதி ரேவதியை பார்க்க இல்லைங்க அவங்களே புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இதை நானே பார்த்துக்கிறேங்கன்னு ரேவதி சொல்ல. ரேவதி நீ போய் ஃபைல் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன், அவர் வந்துடுவார், அவர்கிட்ட அதை நான் கொடுத்தே ஆகணும்ல, டாக்குமெண்ட்லாம் ரெடியாக இருக்குது அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி மேலே போயிடுறாங்க. கீழே இருக்க தங்கராஜும் இங்கே மதி துடைக்கிறத பார்த்து தன்னுடைய எல்லா அதாவது கோவத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மதிக்கு இது மட்டும் கொடுக்கக்கூடாது, இன்னும் வேறு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கணும், அதுக்கு 2 நாள் சுரேஷையும் மதியையும் இந்த வீட்டில் தங்க வைக்கணுன்ற ஒரு முடிவை தங்கராஜ் எடுக்கிறாரு. ஆனால் கீழே வந்த ரேவதி இந்த டாக்குமெண்ட் ஃபைலாக இதுவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போதே எல்லாமே கீழே கொட்டி போயிடுது. இதை கூட உன்னால் ஒழுங்காக கொடுக்க முடியாதான்னு கோபத்தில் இங்கே ரேவதியை வந்து திட்டுறாங்க தங்கராஜும். அப்போது மதியம் அக்கா இருங்கக்கா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு கீழே இருக்க ஒவ்வொரு பேப்பரையுமே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது தான் இங்கே மலருடைய பேரில் அம்மாவும் அப்பாவும் எழுதி கொடுத்த அந்த டாக்குமெண்ட் உள்ளே இருக்க. இதை பார்த்ததுமே இங்கே மதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. மதி என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஷோபாக்கு கீழே வச்சுட்டு மீதி அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. தொடச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் தங்கராஜுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் அவர் எடுத்துக்கிட்டு வெளியே போக அந்த நேரத்தில் வந்த மதி கீழே கிடக்கிற டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போய் நின்று படித்து பார்க்குறாங்க. இது மலரக்காவுடைய டாக்குமெண்ட், அவங்க வேறு யார்கிட்டே அடமானம் வச்சதாக சொன்னாங்க, அது இப்படி இவர் கையில் வந்துச்சுன்ற மாதிரியான யோசனையில் இங்கே மதி நின்றுட்டுருக்க. மதிக்கு பக்கத்தில் வந்து ரேவதியும் என்ன மதி கையில் அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு மறைக்கிறாங்க. மதி நீ என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு, எதை குழப்பத்தில் இருக்க, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்க. இது மலரக்காவுடைய டாக்குமெண்ட் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இது சுரேஷ் கல்யாணத்துக்காக அடமானம் வச்சதால என் அண்ணன் சொல்லிட்டு இருந்துச்சு, இது எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க. அதான் எனக்கும் புரியலைன்னு இங்கே மதியம் சொல்லும்போது ரேவதி யோசிக்கும் போதே மதி சொல்கிறாங்க, ஒருவேளை இதெல்லாம் உங்கள் வீட்டுக்காருடைய வேலையாக தான் இருக்குமோன்னு சொல்லும்போதும் இருக்கும், அவரு அப்படிப்பட்ட ஆளு தானே, பல பேருடைய இடத்தெல்லாம் இப்படி தானே அடித்து பிடிங்கிருக்காரு, அவர் ஏற்பாடு பண்ண ஆள் மூலமாக கூட இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கலாம், இது என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் போய் சேர வேண்டிய டாக்குமெண்ட், இது இங்கே இருக்கக்கூடாது, இதை எப்படியாவது நீ கொண்டு போய் அண்ணன் கையில் ஒப்படைச்சிரு, இல்லைனா இந்த ஆள் என்ன வேணாலும் செய்வார், இடத்துக்காக எதையுமே செய்யக்கூடிய ஆள், அவங்க வேற இங்கே கல்யாணத்துக்காக அடமானம் வச்சு பணத்தை வாங்குறேன்னு சொல்லி கடைசியில் இவர் அனுப்பின ஆள் மூலமாகவே பணத்தை வாங்கியிருக்காங்க, இவர் அனுப்பின ஆளும் பணத்தை கொண்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இப்போ டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இவர் கையில் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நடக்க விடக்கூடாது மதி, இது உன்கிட்டே இருக்கட்டும், இது எப்படியாவது அன்னிக்கிட்டையும் அண்ணன்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கிக்கிறாங்க. இங்கே மதியம் சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் ஏன்க்கா நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்து கேட்கணுன்னு தான் எனக்கும் ஆசை, ஆனால் முடியலையே, 2 பசங்களுக்கும் அப்பாவும் ஆசை வேணும், என்கிட்ட எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் பசங்க மேலே உயிராக இருக்கக்கூடியவர், நானும் பசங்களுக்காக மட்டும்தானே பொறுத்து போயிட்டுருக்கேன், பல பொண்ணுங்களுடைய வாழ்க்கை இப்படித்தானே போயிட்டுருக்கு, இதில் யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை மதி, நீ முதல்ல கொண்டு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை அண்ணா அண்ணி கையில் ஒப்படைச்சிரு சரியா அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கிக்கவும் செய்கிறாங்க மதியும். அதே நேரத்தில் டாக்குமெண்ட் பற்றின விஷயம் இங்கே மதிக்கும் ரேவதிக்குமா தெரிஞ்சு போயிடுது. ரேவதி எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாதது போல தான் இருக்கவும் செய்கிறாங்க.